மக்கள் கூட்டாம்பி பெறுநர் உயர்திரு மாவட்ட ஆட்சியர் அவர்கள், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தூத்துக்குடி. பொருள்: குமாரகிரி என்ற புதுக்கோட்டைபுரம், திருப்பாடு மற்றும் சவேரியார்புரம் ஆகிய ஊர்களை தூத்துக்குடி மாநகராட்சியோடு இணைப்பதற்கு விண்ணப்பம். முகவரியில் வசித்து வருகிறோம். எங்களது கிராமமானது விவசாயம், பனைத்தொழில். கிராம விவசாயத்திற்கு தாமிரபரணி, திருவைகுண்டம் வடகால் பாசனம் சார்ந்த கொட்டைக்குளம் கிராமத்துக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை அடைந்து விவசாயம் செய்து வாழ்ந்து வருகின்றோம். மேலும் எங்களது குழந்தைகளும் கிராமம் என்ற அடிப்படையில் பலன்களை அடைந்து படித்து வருகிறார்கள். இவ்வாறான எங்களது கிராமத்தினை எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமல் மாநகராட்சியுடன் சேர்ப்பதால் எங்களுக்கு ஈடு செய்ய முடியாத கஷ்டம் நஷ்டம் ஏற்படுவதோடு எங்களது வாழ்க்கையே முடக்கக்கூடிய அபாய நிலை ஏற்படும். குறிப்பாக கிராமம் என்ற அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்க முடியாமல் போய்விடும். எங்களுடைய மக்கள் வசிக்கக்கூடிய பேரூராட்சி கூட தகுதியில்லாத கிராமமாகும். இவ்வாறான எங்களது கிராமத்தினை மாநகராட்சியுடன் சேர்த்தால் மாநகராட்சிக்கும் அதிக அளவிலான தீர்வுகளை எங்களாலும் எங்களது மக்களாலும் நிறுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படும். மேலும் வளர்ச்சியடையாத குக்கிராமமான எங்களுக்கான மாநகராட்சி தீர்வை செலுத்த நேரிடும். தேவையற்ற இன்னல்களையும் கஷ்டத்தையும் பொதுமக்களாகிய எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும். பொதுவாக ஒரு கிராமம் ஊராட்சியாக மாறுவதாக இருந்தாலும், நகராட்சியாக மாறுவதாக இருந்தாலும், மாநகராட்சியாக மாறுவதாக இருந்தாலும் அதன் வருவாயையும் அங்குவாரும் மக்கள் தொகையிலும் செய்யும் தொழிலையும் கணக்கில் எடுத்துக்கொண்டே தீர்மானிக்க வேண்டும். ஆனால் விவசாய பகுதியான மக்கள் குறைந்த அளவில் வசிக்கும் கிராம பகுதியான எங்களது மேற்படி கிராமத்தினை மாநகராட்சியோடு இணைக்க முடியாது. ஆகையால் பெருமதிப்புக்குரிய தாங்கள் கருணை கொண்டு கிராம வாழ்க்கையில் வாழ்ந்து வரும் எங்களை நிம்மதியாக வாழ முக்கியமான முறையில் சுகமாக வாழும் எங்கள் கிராமத்தை மாநகராட்சியாக்கி எங்களது இயல்பு வாழ்க்கையை கெடுக்க வேண்டாம். இன்றும் எங்களது மேற்படி ஊரான குமாரகிரி என்ற புதுக்கோட்டை கிராமத்தில் உள்ள கூட்டாம்பள்ளி கே. ராமசாமியாபுரம், திருமலையாபுரம், திருவைபுரம், திருப்பாடு மற்றும் சவேரியாபுரம் ஆகிய ஊர்களை தூத்துக்குடி மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் என்று பரிந்துரை செய்துள்ளோம். குடியிருப்பு தீர்வையின் எண்ணிக்கை சுமார் 3500 ஆகும். மேற்படி ஊர்களின் மொத்த வாக்காளர் தொகையானது சுமார் 5500 ஆகும். பஞ்சாயத்தின் புதிய அனுமதி பெற்று இப்பொழுது நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கு இந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. அதனால அது கிராம பஞ்சாயத்துக்கு நாங்கள் தனியாக கேட்குறோம். இது வந்து அந்த கையெழுத்து அவ்வளோவும் சிற்பாடுகிறது. அவங்க ரெண்டு சிற்பாடுகிறது பிரிண்டிங்கில் எடுத்துக்கலாம். அதே போல் திருவிழாவுக்கும் அப்படி இருந்தால் நமக்கு லெட்டர் போட்டு நாமளே பிரிண்ட் பண்ணி அவங்கள கையெழுத்து வாங்கி இந்த காப்பிகளை முதல்வருக்கு அனுப்புகிறோம். முடியல, இது தொடர்ந்து நடக்கும். அப்பதான் பேச அவ்வளவும் எங்க போகும், சட்டசபைக்கு போகும், அங்க கேள்வி எழுப்பணும். அதுக்கு நாம யாராவது கொடுக்கணும். சரி, இதுதான் நம்மளாம் நடத்தி முடிஞ்சிட்டு ஒண்ணு. ரெண்டாவது என்ன பண்றோம்னு சொன்னா, நாம ஒரு நாள் பிக்சர் பண்ணி மாவட்ட ஆட்சியரை பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு ஊர்லையும் சிப்பாடு சௌரியாவெல்லாம் வேலை இருந்துட்டு அவங்களுக்கு ஆட்களை சேர்க்கணும். இதுக்கு முன்னால நம்ம டிஎஸ்பிக்கு எஸ்பிக்கு ஆர்டர் ஆகணும். அவங்க பதிலையும் கேட்டு அதே மாதிரி அதுல உள்ள பக்கத்துல யாராவது கொடுத்து அவங்ககிட்டையும் கேட்போம், அவங்ககிட்ட கொடுப்போம். கொடுத்து ஏன்னா அவங்க ரைஸ் பண்ற சட்டசபை ரைஸ் பண்ண வசதியா இருக்கும். ஆளுங்கட்சி பேசுறோட மீட்டிங் போட்டு வெளியே போறோம். எங்களுக்கு நியூஸ் வருது கலெக்டர் நாளைக்கு வர்றாரு அப்படின்னு. உடனே நாங்க ஒரு லெட்டர் எழுதி தலைவரை வச்சு கையெழுத்து போட்டு கொடுத்தோம். அப்போ அவரு கலெக்டரே என்ன சொல்றாரு அப்படின்னா, தனி பஞ்சாயத்து ஆகணும், அதில் சேர விருப்பம் இல்லை. அதானே சரி நான் பேசிக்கிறேன், நானே பேசிக்கிறேன். கவர்ல கூட அவரு வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல, நானே கையில் கொண்டு போறேன் அப்படின்னு கொண்டு போனாரு. அது முடிச்சோட என்ன பண்ணணும்னா, சுற்றி உள்ள ஊர்காரங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டோம். எல்லாருமே விருப்பத்தோட தான் இருக்கிறாங்க. அதாவது தனி கிராமமா கொண்டு போகணும். அதனால ஒவ்வொரு கிராமத்திலும் பேசி அங்குள்ள ஆட்கிட்ட ஏற்கனவே பேசிட்டோம். பேசி ஐயா இது மனு கொண்டு வருவோம். இல்ல இது வரைக்கும் நடந்து நான் சொல்றேன். அந்த மனுவில் எப்படி இருக்கும் அப்படின்னா, பேர் இருக்கணும், ஆதார் கார்டு இருக்கணும், மொபைல் நம்பர் இருக்கணும். 3 எல்லாம் போட்டு கையெழுத்து போட்டு தெளிவா இருக்கணும். அதான் ஏன்
பண்ணணும் அப்படின்ட்டு எல்லா ஊர்லயும் பார்த்து சொல்லிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணா இதில் ஒரு குழுவை போடணும். எல்லாரும் அந்த சட்டசபையில் பேச நமக்கு வசதியா இருக்கும். ஆனா எல்லா கட்சியினருக்கும் ஒரு இதை தெரியப்படுத்து, ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்துட்டு அப்படி எல்லாத்தையும் தெரியப்படுத்து.